தீர்க்க தரிசனம் சொல்றது, கலர்ஃபுல்லா நிறைய லைட் போட்டு அபிஷேக ஆராதனை நடத்துறது, அப்புறம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, பேய் விரட்டுறது. இந்த 3 ஊழியங்கள் தான் கலர்ஃபுல்லான ஊழியம். சீக்கிரமா பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நிறைய வெளிநாடு பயணம் போகலாம். அது மாத்திரமல்ல, பணம் கொட்டுன்னு கொட்டுது. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஒரு சில பேர் மட்டும் இந்த சத்தியத்தை சொல்லணும்னு விரும்புறாங்க. இதுல பார்த்தோம்னா தீர்க்க தரிசனம் அப்படின்னு இன்றைக்கு நடக்கிறதையும் வேதாகமத்தையும் ஒத்து பார்க்கிற பொழுது, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்பது வேறு, இன்றைக்கு நடக்கிற தீர்க்க தரிசன கூட்டங்கள்ன்றது வேறு. அது பூராமே குறி சொல்றதுக்கு சமானமாய் நடந்துகிட்டு இருக்கு. வேதாகமத்தை படிச்சாலே நீங்க நல்லா இருப்பீங்க, ஏசப்பாவை ஆராதிச்சாவே நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, வேதாகமத்திற்கு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடந்தாவே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது போக இந்த பாடல் அபிஷேக ஆராதனை நிறைய வெளிச்சம் போட்டு கலர் கலரா லைட்டு போடுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அது போக இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, பேய் விரட்டுறது. இந்த சபையில ஊழியக்காரங்க மட்டும் இன்றைக்கு பேய் விரட்டல, எல்லா மதத்திலையும் அந்த நிகழ்வு நடக்குது. சில இடங்கள்ல ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அங்க போனாங்கன்னா அந்த மாதிரி பேய் இருக்கிற அந்த நோயோடு போறாங்கன்னா அவங்களுக்கு நல்லாய் வருதுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ ஸ்தலத்திலே, இந்த சமுதாயத்திலே, கிறிஸ்துவ சமுதாயத்திலே பேய் விரட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்க பேய் விரட்டுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபரை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு, நீ எந்த ஊருக்கு போன, நீ என்ன பண்ண, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்ப அது அவங்க கேட்கறதுக்கெல்லாம் அந்த பதில் சொல்லிக்கிட்டே வர்றோம். ஒவ்வொன்றா சொல்லுறப்ப அதை பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனால் வேதாகமத்தை பொறுத்த மட்டுக்கும் ஏசப்பா சாத்தான்கிட்ட கேட்பாரு, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் ஒரு பதில் சொல்லுவான். என்னன்னா, நான் ஊரெல்லாம் சுத்தி வர்றேன். அவன் ஒரு ஊர் சுத்தி. அதுக்கப்புறம் இங்க ஏசப்பா பேர் கேட்பாங்க. அவன் பேரு லேகியோன்னு சொல்லுவான். பழைய ஏற்பாட்டுல லூசிஃபர், இங்க லேகியோன், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு லாட்டின் வேர்டு. இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, பொருளும் கிடையாது. ஆனா அதனால பிசாசுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, அவன் ஊர் சுத்தி பேர் இல்லாதவன். ஆனா நம்ம ஊழியக்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவன் பேர் என்ன, ஊர் என்ன, விலாசம் என்ன அப்படின்றப்ப அவன் யாராவது செத்து போன ஆளுங்க, இல்ல இங்க அநேக ஜனங்கள் சாமி கும்பிடுறாங்க, இல்ல அவங்களுடைய தெய்வத்தின் பெயர்களை சொல்லுவாங்க. இது என்னன்னா, சத்தியத்தை சொல்லாதபடிக்கு சத்துரு டைவர்ட் பண்ற விஷயம் இது. அவர் அதுலயே நிறைவடைஞ்சிருவார். அப்பா, நான் இந்த வேலை செய்யறேன், பயங்கரமா பேய் ஓட்டுறேன், பயங்கரமா தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்றதுலேயே அவர் மன நிறைவு அடைஞ்சிடுவார். ஆனா கடவுள் அதுக்காக நம்மளை அழைக்கல, சத்தியத்தை சொல்றதுக்கு தான் அழைச்சிருக்கிறாங்க. இந்த உலகமானது பாருங்க, தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது உயிருள்ள ஒரு ஆதாமை கொண்டு வந்து வச்சாங்க. அதே போல உயிருள்ள ஒரு ஏவாள். அதனால இது உயிரோடு இருக்கிறவங்களுக்காக தேவனாகிய கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தங்க இயற்கையா மரணம் அடைஞ்சாலும் சரி, இல்ல அகால மரணம் அடைஞ்சாலும் சரி, இந்த பூமியில இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 நிலைகளை உள்ளடக்கியவன் தான். அவன் மரணம் அடைகிற பொழுது சரீரமானது மண்ணுக்கு போயிடுது, ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போயிடுது, ஆத்மா பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ போயிடுது. அந்த செத்து போன அந்த மனுஷன் இல் பொருள் ஆகி விடுகிறான், இல்லாதவனாக ஆகி விடுகிறான். அவனை அதுக்கப்புறம் இங்க இருக்கவே முடியாது. ஆனா பேய் விரட்டுறப்ப இந்த பேரெல்லாம் சொல்லுவான். செத்து போனவங்க பேருன்னா நம்மள சத்ரு டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை நம்ம விசுவசிக்கிற பொழுது, அந்த நாமத்தை முழு மனதோடு ஆராதிக்கிற பொழுது, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது, நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டியதே இல்லை. இது மாதிரி காரியங்கள்லாம், இது எல்லாவற்றையும் தேவன் அருள் பொழிவார். அவரை ஆராதிக்கிற பொழுது அருளை பொழிவார்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அருளை பொழிவார். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வேலை செய்யறவங்க, இந்த கலர்ஃபுல்லான ஊழியங்கள், தீர்க்க தரிசனம் சொல்றது, கலர்ஃபுல்லா லைட்டு போட்டு ஆராதிக்கிறது, அபிஷேக ஆராதனை நடத்துறது, அது போக டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்யறது, ஒருவேளை கலர்ஃபுல்லா இருக்கும். இதனால பணம் கிடைக்கலாம், பொருள் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம். ஆனா நித்திய ஜீவனும் பரலோகம் கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்காது. அதை செய்யறவங்க வாலிப நாட்கள்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் வாங்குவாங்கல்ல. ஆனா அவருடைய வயோதிக நாட்கள்ல இதுக்கெல்லாம் அவங்க திரும்ப கடவுளுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். நல்ல வாலிப நாட்களை கொடுத்தேனே, கடவுள் கேட்பாரு, நல்ல வாலிப நாட்களை கொடுத்தேனே, நல்ல ஆரோக்கியத்தும் கொடுத்தேனே, நீ எவ்வளவு சத்தியம் சொன்ன, என்னை பத்தி எவ்வளவு ஜனங்களுக்கு எடுத்து சொன்னு தான் கேட்பாங்களே தவிர மற்றதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணவே மாட்டார். ஆகவே இது மாதிரி செய்யறவங்க கொஞ்சம் கவனமா கருத்தா இருக்கணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. அவர் விருப்பத்தையாவது நாம நிறைவேற்றணும்.